ஒரு மொழி பேச்சு மொழியாகவும் இருக்கலாம், எழுத்து மொழியாகவும் இருக்கலாம். தமிழ் ஒரு எழுத்து மொழி. அதுக்குன்னு ஒரு தனி வரி வடிவம் இருக்குது. ஒரு மொழி தன்னோட வரி வடிவத்திலையும் எழுதப்படலாம், பிற வரி வடிவங்களையும் பயன்படுத்தி எழுதப்படலாம். இப்போ தமிழ் ஒரே ஒரு வடிவத்தை பயன்படுத்தி எழுதப்பட்டு வந்திருக்கு. ஆனால் இதே தமிழ் முன்னொரு காலங்களில் பல வரி வடிவங்களை பயன்படுத்திட்டு இருந்தது. சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 5 வகையான எழுத்துக்களால் எழுதப்பட்டது. அதாவது எல்லாரும் தமிழ் தான் பேசுவாங்க, ஆனால் இவர் எழுதினதை அவரால் படிக்க முடியாது, அவர் எழுதினதை இவரால் படிக்க முடியாது. ஆனால் ரெண்டுமே தமிழ் மொழி தான். எழுதுகிற எழுத்துக்கள் தான் மாற்றம், வேற. இது ஏன் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? அது எந்த காலகட்டத்தில் இப்படி 5 வகையான எழுத்துக்கள் இருந்துச்சு? ஏன் அதுகெல்லாம் அழிஞ்சுது? ஏன் இப்போ தான் நடைமுறையில் இல்லை? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் எழுத்துக்களோட வரலாறை முழுசாக தெரிஞ்சுக்கணும். தமிழ் வரலாறுனாலே, தமிழக வரலாறுனாலே சங்ககாலம் அதுக்கு முந்தின காலத்துலேருந்து தொடங்குது. சங்ககாலம் பார்த்திங்கன்னா அந்த தமிழக நிலம் முழுவதுமே தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே எழுத்துக்கள் தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. இது நீங்கள் பானையோடுகளில் பார்த்தாலும் சரி, சங்ககால நாணயங்களில் பார்த்தாலும் சரி, அப்போ கிடச்ச செப்பு தகடுகளாகட்டும், தங்க கட்டைகளாகட்டும், அணிகலனாகட்டும், எல்லாத்துலேயுமே வெறும் கோட்டு உருவ வடிவத்தில் இருக்கிற தமிழ் எழுத்துக்களை தான் நம்மளால் பார்க்க முடியுது. மிகவும் எளிமையாக மொழி முதல் 30 அடிப்படையாக கொண்டு உருவானது. அதாவது உயிர் 12, மெய் 18, அதன் வழி உருவான உயிர்மெய், அப்புறம் ஆயுதம், இதை மட்டுமே அடிப்படையாக வச்சுது. சங்ககால புலவர்களான தொல்காப்பியம், திருக்குறள் எல்லாமே இந்த வரி வடிவத்தால் வெறும் கோடுகளை மட்டுமே வச்சு எளிமையாக அமைக்கப்பட்ட இந்த தான் இருந்துச்சு. இந்த வடிவங்களை நம்ம கடல் வாணிபத்தின் மூலிமா எகிப்துக்கு போனப்பவும் சரி, தாய்லாந்துக்கு போனப்பவும் சரி, அங்கே கொண்டு போய் விடப்பட்ட பானையோடுகளையும் இந்த எழுத்துக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாத கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம். அடுத்து சங்க காலத்துக்கு அப்புறம் தமிழக நிலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அரசியல் ரீதியாக கலப்படர் ஆட்சி, சமயம் சார்ந்து சமண மதத்தோட ஏற்றம், இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா சங்கம் அருவிய காலம்னு சொல்கிற நீதி இலக்கியங்களோட தோற்றம், இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சு. அதேமாரி தமிழ் எழுத்துக்களும் ஒரு மாற்றம் செஞ்சுது. இது வரைக்கும் வெறும் கோடுகளாலையும் கீற்று வடிவங்களாக இருந்த தமிழ் எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு எழுத ஆரம்பிச்சிது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சில எழுத்துக்கள்லாம் எழுத்தோட ஆரம்பத்தில் சுழிச்சு எழுத ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை கண்டுது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காவிரி நதிக்கு வடக்கு பகுதியில் இவ்வளோ வளைவுகளை கொண்ட எழுத்துக்கள் இல்லை. ஆனால் அதே காவிரிக்கு தெற்கு பகுதியான பாண்டி நாட்டிலையும் மலைக்கந்தளவுக்கு இருக்கிற சேர நாடுகள்லேயும் அதிக வளைவுகளை கொண்ட எழுத்துக்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை வட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா அதிக வட்டங்களான அந்த வடிவங்கள் வளைந்த கோடுகளை கொண்டிருந்தது. இப்படி கலப்பரர்கள் ஆட்சி இறுதி கட்டத்தை நெருக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் வட தமிழகத்தில் காஞ்சிபுரத்தை மையமாக வச்சு பல்லவ சாம்ராஜ்யம் இருந்துச்சு. பல்லவ பேரரசர்கள் வடபெண்ணை ஆற்றுக்கும் தென்பெண்ணை ஆற்றுக்கும் இடையில் இருந்த ஒரு பெரிய தொண்டை நாடு அப்படிங்கிற பகுதியை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க வடநாட்டோட தொடர்பு அதிகமாக இருந்துச்சு. காஞ்சிபுரம் சமஸ்கிருத தாக்கத்தோட தென்கோடி நகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. வடநாட்டுக்காரங்களும் நகரேஷு காஞ்சி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு அவங்களும் கூட காஞ்சி நகரத்தை பற்றின புரிதலும் தெளிவும் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா வடநாட்டிலிருந்து நம்ம தமிழகத்துக்கு வந்த சமணம், பௌத்தம், ஆசீவகம், வேத வைதிக சமயம் எல்லா வடநாட்டிலேருந்து வந்தது. அப்படி வர்றப்போ அந்த சமயங்களுக்கு உரித்தான நூல்கள் எழுதப்பட்ட சமஸ்கிருதமும் பிராகிருத மொழியும் அதன் வடிவங்களும் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே சேர ஆரம்பிச்சிது. தக்கான பீடபூமியில் சாதவாக்கள் இருந்தப்போ அவங்க பயன்படுத்தின ஒரு வகையான பிராமிக்கு பேர் தென் பிராமி அப்படின்னு பேர். அதில் வர்க்க எழுத்துக்கள் இருந்துச்சு. தமிழில் பார்த்திங்கன்னா வெறும் வல்லினம் மெல்லினம் அவ்வளோதான், 2 தான் இருக்கும். ஆனால் அந்த மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையிலே இன்னொரு 3 பகுப்பு இருக்கும். மெல்லினத்துக்கும் அப்புறம் வல்லினம் அப்படிங்கிற இன்னொரு பகுப்பும் கூட இருக்குது. இதெல்லாம் தமிழில் கிடையாது. ஏன்னா தமிழில் வெறும் மொழி முதல் 30 தான். அங்கே அதையும் தாண்டி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இது அந்த மொழி சார்ந்த நூல்களை, பிராகிருதம் சமஸ்கிருத நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தாலோ இல்லை அந்த சொற்களுக்கு என்ன தமிழ் சொற்களை எழுத முடியாமல் போய் அதே சொற்களை பயன்படுத்தி அதுக்கான ஓசை குறைபாடு தமிழ் இருக்குது. இந்த வெறும் 30 எழுத்துக்களை வச்சு நம்மளால் எழுத முடியல. அப்போது அந்த வார்த்தைகளையே எழுத்துக்களையே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்படி தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து எழுதின மொழி நடைக்கு பேர் மணிப்பிரவாள நடை. இதை எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்டதாக கிரந்தம் அப்படிங்கிற எழுத்து. கிரந்தம் அப்படின்னாலே இணைப்பு, பிணைப்பு, கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அப்போது வட தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்த ஒரு வகையான தமிழிலிருந்து உருவான ஒரு வகையான வட்டெழுத்து, அதை வட்டெழுத்துன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வட்டெழுத்துனாலும் ஓரளவுக்கு வளைந்த குரல் அந்த எழுத்துக்களும் சாதவானல் காலத்தில் பயன்படுத்தி அதோட தொடர்ச்சியாக வந்த தென்பிராமி எழுத்துக்களும் இணைஞ்சு கிரந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு புது மொழி உருவாச்சு. இது பல்லவர்கள் அதிகமாக பண்ணணும், பல்லவ கிரந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அரசியல், சமயம், வாணிபம் சார்ந்து மட்டுமே இந்த மொழி இருந்துச்சு. பொதுமக்கள் மத்தியில் பெரும்பாலான பயன்பாடு இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது நடுகள் மூலியமாக. இந்த எழுத்து பார்த்திங்கன்னா வாணிபத்தின் மூலமாக இந்த கிரந்த எழுத்து பல்லவ கிரந்தம் கடல் கடந்து தென்கிழக்காசியர்களோட மொழிகளுக்கெல்லாம் வடிவம் தந்திருக்கு. பின்னாடி சிங்கள மொழிக்கு இதுதான் வடிவத்துக்கு மூலமாக இருந்திருக்கு. பின்னாடி இதுவே கடம்பை எழுத்தா மாதிரி பின்னாடி அதுவே தெலுங்கு கன்னடம் எழுத்துக்களுக்கும் மூலமாகவும் அமைஞ்சிருக்கு பல்லவ கிரந்தம் அப்படிங்கிறது. இதே பல்லவர்கள் காலம் போக போக
ஒரு 6-7ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா இதே பல்லவ கிரந்தத்தை கைவிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா பல்லவ கிரந்தம் எழுத்துங்கிறது மிகவும் சிக்கல் வாய்ந்ததாக மாற ஆரம்பிச்சது. கூட்டெழுத்துக்கள் இருந்தது, த்ரா ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ ரொம்ப வளைவுகளை கொண்டு ஒரு அழகுக்கான எழுத்துக்களாக ரொம்ப மாற ஆரம்பிச்சது. அப்போது மக்களுக்கு புரியும்படியான மக்களுக்கான எழுத்தாக இருந்த எழுத்துக்களை தமிழ் மொழி முதல் எழுத்துக்களை நோக்கி பிற்கால பல்லவர்கள் நகர ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இன்னொரு அரசியல் மாற்றம் வந்துச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா சோழர்களோட எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக இருந்துச்சு. முதல் சோழ நாட்டை கைப்பற்றினதுக்கப்புறம் தொண்டை நாடு, அடுத்தது கொங்கு நாடு, அடுத்தது பாண்டி நாடு, ஈழமண்டலம், சேரநாடு எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. இப்போ இவங்களோட சேர்ந்து இவங்க சாம்ராஜ்யம் அரசு வளர்ந்ததோட மொழியும் அதோட வரி வடிவங்களுமே வளர ஆரம்பிச்சது. சோழர்கள் மக்களோட எழுத்தான, அதாவது பல்லவர்கள் செஞ்சதுவே சோழர்களும் தொடர்றாங்க. அதாவது மக்களோட எழுத்தான ஒரு வட்டெழுத்தை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அது வட்டெழுத்து இப்போ அது கோல் எழுத்து அப்படிங்கிற நிலைக்கு மாறிடுச்சு. ஏன்னா பாண்டிய நாட்டிலையும் சேர நாட்டிலையும் இருந்த எழுத்துக்கள் மிகவும் வளைந்து மிகவும் சிக்கல் நிறைந்ததாக. இதுவுமே சிக்கல். என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, பா வா நாங்கிற எழுத்துக்களாக ஒரே மாரி இருக்கும். அதை வந்து நீங்கள் எழுத்து சொல்ல படிக்கிறப்போ இந்த இடத்துல இந்த எழுத்து தான் வரும்னு புரிஞ்சு படிக்கிற அளவுக்கான வடிவ ஒற்றுமைகளை கொண்டிருந்தது. அதெல்லாம் இல்லாமல் இது கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சு. இந்த எழுத்துக்களை வந்து சோழர்கள கோயில்கள் நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் உன்னிச்சு தெளிவாக கவனிச்சாலே இப்போ இருக்கிற தமிழ் எழுத்து போலவே இருக்கும். நீங்கள் எளிமையாக படிச்ச முடியுங்காட்டி சில பேர் இதை தமிழ் எழுத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை கோல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். கோல் எழுத்து சோழர்களால் பயன்படுத்தப்பட்டுச்சு. இவங்க பயன்படுத்த போக இது பார்த்திங்கன்னா ஈழ நாட்டிலையும் இதே எழுத்து தான் இருந்துச்சு, கொங்கு நாட்டிலையும் இருந்துச்சு, தொண்டை நாட்டிலையும் இருந்துச்சு. பாண்டி நாட்டை பிடிச்சப்போ சோழர்கள் ஆதிக்கத்தின் காரணமாக பாண்டி நாட்டில் இருந்த வட்டெழுத்துக்கள் கைவிடப்பட்டு கோல் எழுத்து முறைக்கு பாண்டியர்களும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னமும் தெரியல, சேர நாட்டில் வந்து அது நடக்கலை. இந்த கோல் எழுத்து முறையுமே பார்த்திங்கன்னா கிரந்த எழுத்தோட தாக்கம் கோல் எழுத்துக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா கோல் எழுத்து மொழி முதல் 30 தான் அமைஞ்சிருந்தது. ஆனால் அந்த கிரந்தத்துக்குட்டிருந்து ஏதோ ஒரு இது இழுத்துக்குச்சு போல. இந்த ஜா ஷா ஹா ஸ்ரீங்கிற எழுத்தெல்லாம் கிரந்த எழுத்துலேருந்து கோல் எழுத்துக்குள்ளேயே வந்துருச்சு. நீங்கள் கல்வியில் வந்து ராஜராஜன் தான் இருக்கும், ராசன் எழுதியிருக்க மாட்டார். ஜா தமிழ் எழுத்து கிடையாது. இந்த கிரந்த எழுத்தோட தொடர்ச்சியாக கோல் எழுத்துக்குள்ளேயும் பூந்துருச்சு. இப்போது சேரநாட்டை சோழர்கள் பிடிச்சிருக்காங்க. கோல் எழுத்து இருக்குது, சேரநாட்டிலேயோ வட்டெழுத்து இருக்குது. ஆனால் இப்போ இதே வேலையை கோல் எழுத்து செய்யுது. கோல் எழுத்து வட்டெழுத்து மேலே தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்துது. வட்டெழுத்து எழுத்துக்கள் போக போக ஒரு 400 வருடம் சோழர் ஆட்சி காலம், அதுக்கப்புறம் ஒரு 100 வருட பாண்டியர் ஆதிக்கம் சேரநாட்டில் இருந்த காரணத்தினால இந்த கோல் எழுத்தோட தாக்கம் வட்டெழுத்தில் பார்க்க முடியுது. வட்டெழுத்துக்கள் ரொம்ப வளைவில் இருந்து கோல் எழுத்து மாதிரி ஒரு எளிமையான வடிவத்துக்கு மாற ஆரம்பிக்குது. ஒரு சில எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழான இப்போ நம்ம சொல்கிற தமிழ் எழுத்துக்கள் மாரியே தான் இருக்கும். வட்டெழுத்துக்கள் பின்னாடியே வட்டெழுத்துக்கள் அவ்வளோ எளிமையாக மாற ஆரம்பிச்சுது. ஒரு சில எழுத்துக்கெல்லாம் அதே சிக்கல்களோ நீடிச்சுட்டு தான் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நிலம் வந்து சரியாக 2 வகையான எழுத்து வடிவங்கள் இருந்துச்சு. ஒன்று சோழ நாடுகள், எஞ்சிய தொண்டை நாடு, கொங்கு நாடு, பாண்டி நாடு, ஈழ நாடு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கோல் எழுத்துங்கிற ஒரு முறை இருந்துச்சு. மலைநாட்டில் மட்டுமே வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இதே விஜயநகர சாம்ராஜ்யம் வந்துச்சு, அதே இது தொடர்ந்துச்சு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய மாற்றம் என்னென்னா, சேரநாட்டில் இருந்த வட்டெழுத்து இன்னுமே கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிட்டே போயிட்டு இருந்தது. சொல்லப்போனால் தமிழ் எழுத்துக்களை நெருங்கி நகர ஆரம்பிச்சிட்டு இருந்தது. அப்போது சேரநாட்டில் ஒரு முக்கியமான மாற்றம், வடமொழி கலப்பு அதிகமாகி மணிப்புர நடையோட தொடர்ச்சியாக மலையாளம் அப்படிங்கிற ஒரு புது மொழி உருவாக ஆரம்பிச்சிது. துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படிங்கிறவர் அந்த மலையாள மொழி எழுதுறக்கு மொழி முதல் 30 அமைஞ்ச வட்டு எழுத்தும் அதன் வழி தோன்றின மலையாண்மை எழுத்தும் 10 அப்படின்னு தெரிஞ்சு கிரந்த எழுத்துக்களையே எழுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அது கூட தமிழுக்கே சிறப்பான லகர எழுத்துக்கள், வல்லின ரகரம் அதுக்கான எழுத்து எடுத்து கைராளி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாளத்துக்கான வரி வடிவம் தோற்றம் பெற காரணமாக இருந்தார். இருந்தபோதும் தெற்கு கேரளமான வேநாடு பகுதிகளில் வேநாடு சேரல் ஆட்சி செஞ்ச காலத்தில் வட்டெழுத்து இருந்துச்சு. அதான் முன்னே பார்த்த மாதிரி மலையாளம்ங்கிற பேரில் அழைக்கப்பட்டுச்சு. சில இடங்களில் நாணமோன எழுத்துக்கள் அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் காலங்காலமாக அப்படியே போக போக வழக்கிழந்து கைராளி வரி வடிவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது. பின்னாடி அது முழுசாக மலையாளம் அப்படிங்கிற மொழியாகவே அறிவிக்கப்பட்டு பின்னாடி அது கைராளி அதோட அதிகாரப்பூர்வ வரி வடிவம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டில் கோல் எழுத்து இருந்தது, தொடர்ந்து அப்படியே வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கி தமிழ் எழுத்தாக வந்து நிற்கிது. இந்த கிரந்த எழுத்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவ காலத்தில் பார்த்த பல்லவ கிரந்தம் சுத்தமாக அழிஞ்சு போக கிடையாது. மக்கள் மத்தியோட ஒரு பெரும்பான்மையான புழக்கத்தில், அதாவது கற்றறிந்தவர் மத்தியில் இருந்ததும் கூட குறைஞ்சி போய் ஒரு சமயம் சார்ந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. சமயம் சார்ந்த நூல்களையும் வடமொழி சார்ந்த நூல்களையும் தென்னகத்தில் எழுதுறதுக்கான ஒரு எழுத்தாகவே வந்து கிரந்தம் தன்னை சுருக்கிக்கிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி அதோட நிலைமையும் ரொம்ப மோசம் தான். ஏன்னா ஹிந்தி எழுதுகிற தேவநகரி எழுத்து வந்ததுக்கப்புறம் கிரந்தத்துக்கான வேலையும் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் தேவநகரி நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. கிரந்தம் அதன்னும் வழக்கு குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் வேறு 2 வகையான வரி வடிவம் தமிழ்நாட்டுக்கு வெளியிருந்து வந்துச்சு. எப்படி பல்லவ கிரந்தம் வணிபத்தின் மூலமாக தென்கிழக்கு நாடுகளுக்கு போச்சோ அதுமாரி சமயத்தின் மூலியமாக மேற்கு கடற்கரைக்கும் சேரநாட்டு கடற்கரைக்கும் பாண்டி நாட்டு கடற்கரைக்கும் 2 வகையான வரி வடிவம் வந்து சேர்ந்தது. ஒன்று அரபு வரி வடிவம், இன்னொன்று சிரியன் மொழியோட வரி வடிவம். தமிழகத்தோட மேற்கு கடற்கரையில் யூத மதம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருச்சு. பின்னாடி இயேசுவோட பண்டிகையில் ஊற்றின புனித தோமையார் வந்து மேற்கு கடற்கரைக்கு வந்து சேர்ந்திருந்தார்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலிக் அப்தினார் நபித்தோழரில் ஒருத்தர் அவரும் வந்து சேர நாட்டு கடற்கரைக்கு வந்துட்டு போயிருக்காரு. இப்போ சமயங்கள் பரவாயில்லை. அப்போது எப்படி வேத வைதிகம் சமண பௌத்தம் வந்தப்போ அதோட மொழியின் நூலை எழுதுறதுக்கு வடமொழியான கலந்து கிரந்தம்னு ஒரு வகை உருவாச்சோ, அதேமாரி கிறிஸ்துவம் வந்தப்போ மேற்கு கடற்கரைக்கு பாண்டிட்டுக்கு வந்தப்போ அந்த கிறிஸ்துவமானது பாரசீக நாட்டில் அமைஞ்ச தேவாலயங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கிட்டு இருந்தது. அதாவது கிழக்கு சிறிய சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை இயங்கிட்டு இருந்தது. ஸோ அங்கிருந்த கிழக்கு சிறிய மொழி அதோட வரி வடிவமான சிரியன் வரி வடிவம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கிருந்து வந்த அந்த பாதிரிமார்களும் தகவல்களும் நூல்களும் எல்லாம் கொண்டுவிட்ட நூல்கள் எல்லாமே சிறிய வடிவத்தில் இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்கள் அதை படிக்கிறதுக்காகவும் அதை ஓதுவதற்காகவும் சிறிய வரி வடிவத்தை கற்றுக்க ஆரம்பித்தாங்க. சிறிய வரி வடிவத்தில் ஒரு சின்ன சிக்கல் என்ன கேட்டிங்கன்னா, வெறுமனே 22 உயிர்மை வடிவங்கள் தான் இருக்குது. உயிரெழுத்துக்குன்னு தனி வரி வடிவம் கிடையாது. தமிழுக்கு அடிப்படையாக எழுதுறக்கே ஒரு 30 வேணும். ஆனால் இங்கே 22 தான் இருக்குது. அப்போ இந்த 22ஐயும் 30ஆக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பேட்டா காமல் அப்படின்னு சொல்லி போகும். இதில் பேட்டாங்கிறது பார்த்திங்கன்னா ப அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பை கொண்டது. இதை வந்து தமிழில் பா அப்படிங்கிற உச்சரிப்புக்கு சமன்படுத்தி அதே அந்த பேட்டாங்கிற அந்த பீட்டாங்கிற அந்த வரி வடிவத்தை தமிழுக்கான பா அப்படிங்கிற வரி வடிவமாக மாற்றிக்கிட்டாங்க. இப்படி தேவையான எழுத்துக்களை எடுத்தது போக தமிழுக்கே உரித்தான லகரம் வல்லினர் ரகரம் இந்த எழுத்துக்களுக்கான வரி வடிவங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. அதேமாரி மெல்லின எழுத்துக்கள் ந மா இந்த எழுத்துக்களுக்கான வரி வடிவத்தையும் ஒரு 13 எழுத்துக்களை உருவாக்கிக்கிட்டாங்க. இப்படி உருவானது தான் சிரியன் இதுலேருந்து உருவான இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா சுரியானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி வடிவம். இது வந்து கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் இயங்கிட்டு இருந்தது. பாண்டி நாட்டு கடற்கரையிலும் இருந்தாங்க, சேர நாட்டு கடற்கரை இருந்துச்சு. இது வெறும் ஆரம்பத்திலிருந்தே சமயம் சார்ந்து மட்டுமே இயங்கிட்டு வந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா பின்னாடி 1400களில் கடைசியில் போர்ச்சுகீயர்கள் வந்து பரங்கியர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் இந்த பழைய கிறிஸ்துவர்களுக்குமான போரின் காரணமாக சிறிய வரி வடிவம் ரொம்பவுமே அழிவின் இதுக்கு தள்ளப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அதை படிக்கிறக்கோ எழுதுறக்கோ ஆட்கள் மிக மிக குறைவாகிட்டாங்க. பழைய புத்தகங்கள்லாம் வந்து பயனற்று போன நிலைமைக்கு போயிடுச்சு. அடுத்தது இதேமாரி இன்னொன்று வச்சுன்னா இஸ்லாமிய சமயம் வந்து சேர்த்தப்போ அரபு வரி வடிவம் சேர்ந்துச்சு. அதுவும் இதேமாரி தான் அலிஃப் பா டா தாங்கிற எழுத்துக்களை கொண்டது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் பா அப்படிங்கிறத வந்து தமிழில் இருக்க பாவோட இணைச்சு அதுக்கான பா அப்படிங்கிறதுக்கான வரி வடிவமாக எடுத்துக்கிட்டோம். இப்படி உருவானதான் அரவி அப்படிங்கிற ஒரு தமிழ், அரவி தமிழ் இன்றைக்கும் இருக்குது. இது வந்து இன்றைக்கி மதராசாக்களில் மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்படுது. பெரும்பாலான இதில் இதுவும் ஆரம்பத்தில் இருந்து சமயம் சார்ந்து அந்த குறிப்பிட்ட மக்களால் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் சுரியானியை ஒத்து பார்க்குறப்போ இது இன்றைக்குமே கொஞ்சம் உயிர் போடுறதற்கு குறைஞ்சளவில் மதராசாக்கள்லையாவது சொல்லிப்படப்படுது. தமிழ்நாட்டில் வந்து அரவி தமிழ் அப்படிங்கிற பேர்லையும் அரவினும் கேரளாவில் அரபி மலையாளம் அப்படிங்கிற பேர்லையும் பரிணமிச்சிருக்கு. இதுலேயும் சிறப்புலகரம் மெல்லினமான ஞமன இதுக்கான எழுத்துக்களையும் வந்து உருவாக்கி தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து குறைஞ்ச எழுத்துக்களை தான் கொண்டது. மொழி முதல் 30 இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. இப்போது முதல்ல சொன்ன மாதிரி 5 எழுத்துக்களில் எப்படி எழுதுனாங்கன்னா குறிப்பிட்ட விஜயநகர காலகட்டம், பாண்டியிலேருந்து விஜயநகரம் அப்போ தான் தமிழ்நாட்டை முழுசாக பிடிச்சிருந்த காலம். அப்போ பார்த்திங்கன்னா தமிழக பகுதியில் முதல்ல சொன்ன மாரி கோலெழுத்து இருந்துச்சு, சேராட்டு பகுதியில் வட்டெழுத்து இருந்துச்சு. இது இல்லாமல் வேத வைதிக சமயம் சார்ந்து எழுதுகிற நூல்கள் எல்லாமே மணிப்பிரவாள நடையில் கிரந்தம் கலந்து எழுதப்படுது. அதாவது தமிழே வந்துன்னா ஒரு கொஞ்சம் சில சமஸ்கிருதம் கலந்து எழுதுறதுக்காக கிரந்தங்கிற எழுத்தில் எழுதிட்டு இருந்தாங்க. கடற்கரையோரங்களில் பார்த்திங்கன்னா சொல்ல மாரி சிரியன் கிறிஸ்துவர்கள் வந்து சுரியானி அப்படிங்கிற எழுத்தையும் இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அரவிங்கிற எழுத்தையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே காலத்தில் தமிழ் மொழி 5 வகையான வடிவங்கள் எழுதிட்டு இருந்தாங்க. இப்படி எழுதுறதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மொழியில் ஒரு மொழி 2 வடிவங்கள் எழுதப்பட்டால் அது பேர் டைகிராஃபிக் லாங்குவேஜ். தமிழ் ஒரு டைகிராஃபிக் லாங்குவேஜ் அடிப்படையில். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழுக்கு இயல்பாகவே அதோட வடிவமாக இருக்கிறது ஒன்று கோல் எழுத்து இன்னொன்று வட்டு எழுத்து. அதங்காட்டி இது டைகிராஃபிக் லாங்குவேஜ், இருவடிவ மொழி. இந்த சமயம் சார்ந்து பிற மொழி கலந்து எழுதுறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு ஐவடிவ மொழி, ஒரு பென்டாகிராஃபிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி தமிழ் இதேமாரியான இந்த கலப்புகளையும் இந்த பிற வடிவங்களையும் எல்லாம் கடந்து தமிழ் வந்து இன்றைக்கி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு இந்த யுகத்துலேயோ காலத்துலேயோ வீர நடை போட்டு தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பெரிய தடை இருந்துட்டு தான் இருக்குது. வேத வைதிகமாகட்டும் இஸ்லாம் கிறிஸ்து மற்ற ஒரு சமயம் சார்ந்து வந்ததுக்கு அது சார்ந்து கிரந்தம் அரவி சுரியானி எல்லாம் உருவாச்சு. சமயம் சார்ந்தே அந்த இதுகள் இன்றைக்கும் இயங்கிட்டு இருக்கு. சிலதா அழிவின் விளிம்புலி இருக்குது. ஆனால் எந்த ஒரு காரணமே இல்லாமல் இன்றைக்கி தமிழ் மொழியானது இன்னொரு வேற்றொரு மொழியை சந்திக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆங்கில மொழி தான். ஆங்கிலேயர்கள் வந்தான் போனால் நம்மளை ஆண்டான் அவ்வளோதான் முடிஞ்சுதான். ஆனால் இருந்தாலும் ஒரு சமயம் கிடையாது, ஒரு இது கிடையாது. கல்வியில் வந்து அது கொஞ்சம் கோலோச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தட்டச்சு செய்யறதாகட்டும் அலைபேசியில் இல்லை சில பேர் எழுதுறளவும் கூட வந்துட்டாங்க. அதாவது ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி வெறும் 26 எழுத்துக்களை பயன்படுத்தி மொத்த தமிழையும் எழுதிட்டு 26 எழுத்து வச்சவன் உலகத்தையும் வாண்டப்போ 247 எழுத்து வச்சிருக்கிற தமிழை என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அது ஒரு பக்கம் இருந்தாலும்
அப்போல்லாம் வந்து மொழியில் வந்து எழுத்து பற்றாக்குறைக்காக தமிழில் எழுத்துக்களை உருவாக்கணும். இன்றைக்கி 20 எழுத்து இருக்குது, நம்ம 30 எழுத்து தேவை. பொருத்தினாலும் கூட பொருந்தாது. ஆனால் நம்ம புது எழுத்துக்களை உருவாக்காம அதுக்குள்ளேயே இந்த 26க்குள்ளேயே வந்து நம்ம எழுதவும் கற்றுக்கிட்டோம். அது ஒரு வகையான ஒரு தமிழ் மொழியோட ஒரு இழிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அந்த வரிவடைகள்லாம் வந்து ஒரு சமயம் சார்ந்ததாக இருந்துச்சதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இது என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு மோகத்தின் அடிப்படையிலேயே வந்து ஆங்கில மொழி தமிழில் கலர ஆரம்பிது. பிற மொழி கலப்பான ஆங்கில மொழி கலப்பும் எச்சாயிருச்சு. வரி வடிவத்தையும் தமிழ் தன்னோட இயல்பான தமிழ் வரி வடிவத்தை விட்டு ஆங்கில வரி வடிவத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. உலகத்தில் பல்வேறு மொழிகள் தன்னோட வரி வடிவத்தை இழந்துருச்சு. சொல்லப்போனால் தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியா, இந்தோனேசியாவிலாம் அவங்களோட பூர்வீக மொழியான மலாய் மொழிக்குன்னு ஒரு வரி வடிவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல்லவ கிரந்தத்தின் வழிவந்த ஜவாய் எழுத்துக்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இஸ்லாம் சமயம் வந்தப்போ அதையும் விட்டு போட்டு இப்போது இஸ்லாமிய அரபு வரி வடிவம் சார்ந்ததையும் பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, ஜவாய்ங்கிற வரி வடிவம். ஆனால் தமிழ் பார்த்தீங்கன்னா இத்தனையும் தாண்டி இன்றைக்கி வந்தாலும் இன்றைக்கி ஆங்கிலம்ங்கிற ஒரு பெரிய தடை முன்னாடி நிற்கிது. தங்கிலீஷ் அப்படிங்கிற இன்னொரு பெரிய தடை இருக்குது. ஆங்கில வரிவடிவம் ஒரு தடையாக இருக்குது. இதெல்லாம் கடந்து தமிழ் வீறுநடை போடும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். எல்லைகளும் கடலும் நம்மை பிரித்தாலும் தமிழால் இணைவோம், தமிழராய் தலை நிமிருவோம்.